திரு பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் மாற்றத்துக்கான காலம் இருக்குது, நேரம் இருக்குது, இப்போவே இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இப்போ பாஜக வந்து ஒரு நல்ல கட்சி, நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி, இப்போ அதில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியை வச்சுருக்கிறோம், நீங்கள் கூட்டணி வைக்காத ஒரு கட்சியாங்கிற கேள்வியும் இன்றைக்கி தொடக்கத்துலேருந்து எழுப்பியிருக்காரு திரு எடப்பாடி. எடப்பாடியினுடைய சாணக்கியத்தனத்தை நம்ம இங்கே பாராட்டணும். ஏன்னா ஒரு 11% வாக்கு வாங்கிய கட்சி கூட்டணியில், 18% வாக்கு வாங்கிய கட்சி, பிஜேபி தனியாக 11% வாக்கு வாங்கிய கட்சியை பிளந்து அண்ணாமலையை ஒதுக்குன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? சார் அண்ணாமலை எங்கே சார்? சார் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவர்கள் ஒவ்வொருத்தராக மாறிக்கிட்டே இருப்பாங்க சார், 3 வருஷத்துக்கு ஒரு. ரைட் சார். அண்ணாமலை எங்கே சார்? வேற எங்கேயா ஒரு கூட்டத்தில் கலந்துக்கலாம், இன்னைக்கு வரலங்கிறதுக்கு என்ன இருக்குது? அண்ணாமலை ஓட்டு வாங்கிடுவார் அவரு. அண்ணாமலை ஓட்டை வாங்கிடுவாரா? அண்ணாமலைக்கு திரும்ப தமிழ் அண்ணாமலை வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை, அதெல்லாம் பற்றி கேட்கல, அண்ணாமலை இல்லையான்னு கேட்குறீங்க நீங்கள்? அண்ணாமலை தான் சார் 11% ஓட்டு கொண்டாந்துருக்காரு. ஏற்கனவே 3 வருவார் சார், வேற ஏதாவது ஒரு கூட்டத்தில் கலந்து 3% ஓட்டு 5% ஓட்டு உள்ள பிஜேபி கட்சியை 11 கொண்டாந்தது அண்ணாமலை. சரி, அந்த அண்ணாமலையை ஒதுக்கி அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து காலி பண்ணி இன்னைக்கு எந்த பதவியிலையுமே இல்லாமல் ஆக்குனதுக்கு எடப்பாடி ராஜேந்தர் இல்லையா? பதவி கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? இப்போ தேசிய பதவி வருது, கொடுத்தா மெர்ஜ் ஆகணும்ல. அது அந்த மெர்ஜ் ஆகிறதுக்கான முன்னெடுப்பு தான் பிஜேபியை நாங்கள் ஏன் ஒதுக்க வேண்டும், பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா, இல்லை பிஜேபியுடன் சேர்ந்தது குற்றமா அப்படின்னு கேட்குற கேள்வி என்னன்னா, 11% கட்சியை பிளந்து 3%லிருந்து 5% கட்சியாக மாற்றி அந்த கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி. அது எப்படி சொல்ல, ஒரு தலைவர் இல்லைங்கிறதுனாலே அந்த பர்சன்டேஜ் எங்க சார் போயிடும் சார்? எப்படி சார்? சார் இது நல்லா மோடிங்கிற பிரதமர் வேட்பாளருக்கு தானே சார் வாக்களிச்சாங்க. அப்கோர்ஸ் அண்ணாமலை அவருடைய உழைப்பு இருந்திருக்கலாம், அண்ணாமலையுடைய வாக்காளர்கள் அல்லது அவர் ஈர்த்த வாக்காளர்கள் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக இப்போ அவங்க வந்து பிஜேபி விட்டு வெளில போயிடுவாங்களா அந்த வாக்காளர்கள்? இல்லை, அந்த வாக்காளர்கள் நீங்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இது வந்து ஒரு நண்டு கூட்டணி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது ஒரு ஜாரில் 2 நண்டை போட்டிங்க, நான் 10 நண்டு இருந்துச்சுன்னா ஒரு நண்டு இன்னொரு நண்டை ஏற விடாது, இன்னொரு நண்டை ஏற விடாது. அப்போ என்ன, எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பது அண்ணாமலையுடைய விருப்பம், அண்ணாமலை முன்னால் வரக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றது எடப்பாடியுடைய விருப்பம், பிஜேபி தலைவராக இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடியுடைய விருப்பம். ரைட்டுங்களா? இப்போ இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், பிஜேபி இன்னைக்கு யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? அவங்க கட்சி நயினார் நாகேந்திரன் சொல்றாருல. நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சார் பதவி? வேற யார் சார் சொல்லணும்ன்றீங்க? அவருக்கு என்ன பதவி இருக்கு? வேற யார் சொல்லணும்? அவரா முடிவெடுக்க. முதல்ல கூட்டணி அறிவித்த போது திரு அமித்ஷா என்ன சொன்னாரு? பட்னாவிஸ் என்ன சொன்னாரு? சிண்டே தான் முதலமைச்சர்னு சொன்னாரு. சரி, பட்னாவிஸ் என்ன சொன்னாரு? சிண்டே தான் முதலமைச்சர்னு சொன்னாரு. கடைசியில் முதலமைச்சர் ஆக்குனது யாரு? அமித்ஷா ஆக்குனாரா, மோடி ஆக்குனாரா, பட்னாவிஸ்? அமித்ஷா தானே இப்போ உங்களுக்கு பத்திரிகை சந்திப்புல சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு வருவார்னு சொல்லியிருக்காரு.